friends, welcome to Secret of Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஹெல்தியான ஒரு சூப் ரெசிபி. இது வந்துட்டு ஒரு பாலக்கீரை சூப். பாலக்கீரையில சூப்பா டேஸ்டியா இருக்குமா அப்படின்லாம் யோசிக்க வேணாம். அது ரொம்பவே டேஸ்டியான சூப். இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த சூப். இந்த சூப்பரான ஹெல்தியான பாலக்கீரை சூப் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க இப்போ இந்த ஹெல்தியான பாலக்கீரை சூப் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கீரை சூப்புக்காக ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. இதுலதான் நம்ம வந்துட்டு கீரையை வேக வைக்க போறோம். இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் பாலக்கீரை எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன், சாப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை வந்துட்டு இந்த குக்கர்ல போட்டுலாம். நான் இன்னைக்கு செய்யறது வந்துட்டு ஒரு 2 கப் அளவுக்கு சூப்புக்கு சரியா இருக்கும். நீங்க ஒரு வேளை நிறைய செய்றீங்கன்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்க வந்து கீரையை அதிகப்படுத்திக்கோங்க. ஒரு பாதி தக்காளி இந்த மாதிரி ரவா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிடலாம். இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்க இதுல விருப்பப்பட்டா வந்துட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணலாம். நான் இன்னைக்கு ஆட் பண்ணல. நான் வந்துட்டு பெப்பர் மட்டும் தான் இன்னைக்கு ஆட் பண்ண போறேன் சூப்ல. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க வந்துட்டு கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்துட்டு ஒரு 2 விசிலுக்கு நான் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போறேன். 2 விசில் விட்டு நம்ம எடுத்தாச்சு. நம்ம கீரை வந்துட்டு இப்ப நல்லா வெந்திருக்கும். இப்ப இதை வந்துட்டு நம்ம தண்ணியை வந்துட்டு வடிச்சிடலாம். நம்ம இதை அரைக்க போறோம். இந்த தண்ணி வடிச்சிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமா அரைச்சிடலாம். நம்ம சீக்கிரம் ஆறிடும் கீரை. அதுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணியும் யூஸ் பண்ண போறோம். இப்ப இதை வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிடுங்க. இப்ப இந்த வெந்த கீரையும் இந்த தக்காளியும் நம்ம வந்துட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம். இப்ப இந்த வெந்த கீரையும் தக்காளியும் நம்ம இந்த மிக்சி ஜாருக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி இருக்கட்டும், நம்ம அப்புறமேட்டு யூஸ் பண்ணிக்கலாம் தாளிக்கும் போது. நான் இதை வந்துட்டு நைஸா பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்க நம்மளோட இந்த கீரை வந்துட்டு அரைச்சி எடுத்தாச்சு, கீரையும் தக்காளியும். இப்ப இந்த தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணியும் இதோட ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில வந்துட்டு ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் இந்த மாதிரி வெங்காயம் நான் பொடியை நறுக்கி வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரு 2 பல் பூண்டு அதையும் இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம இந்த பூண்டை போட்டுடலாம். பூண்டை லேசா வதக்கிக்கோங்க. இது கூடவே நம்ம இந்த வெங்காயம் சேர்த்திக்கலாம். ரெண்டும் லேசா கிளாஸி ஆகிற அளவுக்கு வதங்கணும். ரொம்ப வதங்க தேவையில்லை, லைட்டா வதங்கினா போதும். கொஞ்ச நேரம் வதங்கிட்டு பாருங்க வெங்காயம் வந்து வதங்கிச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த கீரை இதை வந்துட்டு இதுல ஊற்றிடலாம். இப்போ இதுல இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம இந்த மிக்சி ஜார்ல தண்ணி விட்டு அந்த தண்ணியும் இதுல ஆட் பண்ணிடலாம். 2 கப் அளவுக்கு சூப் வரும். நான் சொன்ன அளவுக்கு வந்துட்டு நம்ம செஞ்சோம்னா. இப்போ இதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்திக்கலாம். பெப்பர் பவுடர் மறுபடியும் நம்ம சர்வ் பண்ணும்போதும் கொஞ்சமா சேர்த்திக்கலாம். இந்த சூப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு வந்து ரொம்ப கம்மியா தான் பிடிக்கும். ஏன்னா பாலக்கீரையிலேயே ஒரு இயற்கையான ஒரு உப்பு டேஸ்ட் இருக்கும். அதனால உப்பு கம்மியாவே போடுங்க, இல்லைன்னா உரைக்கும் உப்பு. இப்போ இந்த சூப்பை வந்துட்டு நீங்க இந்த மாதிரி தண்ணியாவே விட்டுடலாம். இல்ல உங்களுக்கு திக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமா கார்ன்ஃபிளவர் தண்ணியில கரைச்சி நீங்க இதுல விட்டுக்கலாம். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்துட்டு இந்த சூப் வந்துட்டு செஞ்சுக்கோங்க. நான் இதை வந்துட்டு லைட்டா ஒரு திக் பண்ண போறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாதிரி தண்ணியில கரைச்சி வச்சிருக்கேன். இப்போ இதை வந்துட்டு இந்த சூப்ல விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்து இந்த கார்ன்ஃபிளவர் வெந்தோடனே நம்மளோட சூப் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். நிறைய பேருக்கு வந்துட்டு கீரையா சாப்பிட வந்து பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நீங்க சூப்பா செஞ்சு கொடுக்கலாம். எங்க வீட்லயே என்னோட பொண்ணுக்கு வந்துட்டு கீரை சாப்பிடவே பிடிக்காது. ஆனா சூப் அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனாலயே நாங்க வந்துட்டு கீரை இந்த மாதிரி சூப்பா செய்வோம். ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு வந்துட்டு நம்ம நியூட்ரிஷன் கொடுக்கணும், அவ்வளவுதான் நமக்கு தேவை. அதனால நம்ம ஏதோ ஒரு விதத்துல இது கொடுக்கலாம். இது பாலக்கீரையில தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. நீங்க எல்லா கீரையிலயும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அரைக்கீரை, முளைக்கீரை, தண்டிக்கீரை எல்லா கீரையிலுமே இந்த சூப் நல்லா வரும். பாருங்க நம்மளோட சூப் நல்லா கொதி வந்துச்சு. நம்ம போட்ட கார்ன்ஃபிளவரும் வந்து குக் ஆயிருக்கும். இப்போ நம்மளோட சூப் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இந்த சர்விங் பவுலுக்கு மாத்திடலாம். இப்போ இந்த சூப்பை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்போ இதுக்கு மேல நம்ம கொஞ்சமா பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட ஹெல்தியான கீரை சூப் வந்துட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது ஹெல்தி மட்டும் இல்ல, ரொம்பவே டேஸ்டியாவும் இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இந்த ஹெல்தியான பாலக்கீரை சூப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.